ஜயத்யாஸ்ருத சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. ராமன் பிறந்தது சூரிய குலத்திலே. சூரியன் என்றாலே இருட்டை போக்க வேண்டும். ஆனால் ராமனுக்கு இருக்கும் பெருமை, உலகத்தில் வெளியே இருக்கும் இருட்டை மட்டும் அவர் போக்குவது கிடையாது, நம்முடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய அறிவின்மை என்கிற இருட்டையும் போக்குகிறார். நாம் இந்த உலகத்தில் நாம் யார் என்றே தெரியாமல் வாழ்கிறோம். உடலேதான் நான் என்று நினைத்து கொண்டு உடல் இன்பத்துக்காக ஏதேதோ செய்கிறோம். அது மாறி உடலை காட்டிலும் ஆத்மா என்கிற நான் வேறுபட்டவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது என்பது மனதில் பட வேண்டும். அதனால் இந்த உலகத்தையும் தாண்டி நான் வைகுந்தத்தை அடைந்து ஆனந்தப்பட வேண்டும் என்கிற உறுதி பிறக்க வேண்டும். இது அனைத்துக்கும் இருட்டு முதலில் விலக வேண்டும். அறிவின்மை நம் மனதை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அது அகற்றப்பட வேண்டும். அதற்கான ஒரு விளக்காக சூரியனாகத்தான் ராமபிரான் இருக்கிறான். சூரியன் இருட்டை போக்கும் பொழுது தானாக இந்த உலகத்துக்கு வந்து போக்குவது கிடையாது. சூரியனுடைய கிரணங்கள், அவனுடைய ஒளிக்கதிர்கள் தானே இந்த பூமியை வந்து அடைகின்றன. அதே போல ராமன்தான் சூரியன் என்றால் அந்த ராமனை விட்டு பிரியாத ஒளிக்கதிரை போல்தான் சீதாதேவி இருக்கிறாள். அப்ப ராமன் நமக்கு அருள் புரிவதே சீதை மூலமாகத்தான். எப்படி சூரியன் ஒளிக்கதிர்கள் மூலமாக நமக்கு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கிறாரோ, அதை போல பகவான் ராமனும் தன்னுடைய அருள் என்கிற வெளிச்சத்தை சீதை என்கிற கதிர் மூலமாகத்தான் கொடுப்பாராம். அதனால் ராமனும் சீதையும் எப்போதும் விட்டு பிரியாதவர்கள் என்று சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த அழகான ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பதும் ராமனும் சீதையும் சேர்ந்து வாழ்ந்த அழகான அரண்மனையைத்தான். அயோத்தியில் எத்தனையோ அரண்மனைகள் உள்ளன. தசரதனுக்கு அரண்மனை, கைகேயிக்கு அரண்மனை, கௌசல்யனுடைய பவனம் என்றெல்லாம் இருந்தாலும் இப்போது நாம் பார்க்கும் இடத்துக்கு கனக பவன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கனகம் என்றால் தங்கம் என்று பொருள், பவனம் என்றால் இருப்பிடம் என்று பொருள். இந்த மாளிகை தங்கத்தாலேயே சமைக்கப்பட்ட மாளிகையாம். சீதை பல்லக்கில் மிதிலையிலிருந்து வந்து அயோத்தியிலே சேர்ந்தாள். சேர்ந்தவுடனே கௌசல்யை, கைகேயி, சுமித்ரை 3 தாய்மார்களையும் விழுந்து வணங்குகிறாள். அப்போது கைகேயி தன்னிடத்தில் இருந்த இந்த கனகபவன் என்கிற அழகான மாளிகையை சீதைக்கு பரிசாக கொடுக்கிறாளாம். ராமனும் நீயும் இந்த இடத்தில் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுக்கு இந்த மாளிகையை பரிசளிக்கிறாள். அப்ப கனகபவன் என்பதுதான் ராமனுக்கும் சீதைக்கும் இருந்த அந்தப்புறம். அந்தப்புறம் என்றால் படுக்கை அறைன்னு சொல்றோம் இல்லையோ, கணவனும் மனைவியும் இருந்த ஒரு அந்தப்புறம் மாளிகையாகத்தான் இந்த கனகபவன் என்பது இருந்தது. அதற்கு சான்றாக இன்றைக்கும் இந்த இடத்துல ராமனுடைய சந்நிதி இருக்கிறது. சந்நிதி அழகான சின்ன சந்நிதி தான், பெரிய மண்டபம், பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தினுடைய ஓரத்தில் ராமனுக்கு சந்நிதி உள்ளது. பார்த்தோம் என்றால் 3 தம்பதிகளை சேவிக்கலாம். சீதாராமர்கள் தான், ஆனால் வெவ்வேறு காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட வெவ்வேறு விக்கிரகங்கள் இருக்கின்றன. 3 செட்டு, ராமர் சீதை, ராமர் சீதை, ராமர் சீதை, 3 பிம்பங்களை நாம் சேவித்துக் கொள்ளலாம். அதுல சின்னதா இருக்கிற பிம்பம் தான் ரொம்ப தொன்மையான பழமையான ஒரு விக்கிரகம். நடுத்தர அளவில் இருக்கக்கூடியது இங்கிருந்ததல்ல, வேறு ஒரு இடத்தில் இருந்த ஒரு விக்கிரகம். ஏதோ உபதிரவம் காரணமாக, துன்பத்தின் காரணமாக அங்கிருந்து இங்கு எழுந்தருள பண்ணப்பட்டார்கள். பெருசா ஒரு விக்கிரகம் இருக்கே, அவர்தான் அண்மையில் ஏற்படுத்தப்பட்ட விக்கிரகம். ரொம்ப அழகான திருக்கோலத்தில் ராமனும் சீதையும் ஒரே சிம்ஹாசனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். ராமன் ஒரு திருவடியை மடித்து வைத்துக்கொண்டு கையில தன்னுடைய மார்புக்கு கிட்டக்க இப்படி வச்சிருப்பார். அந்த கையில ஒரே ஒரு அம்பு மட்டும் பிடித்து கொண்டிருக்கிறார். இடது கையை தன்னுடைய தொடையிலே வைத்து கொண்டிருக்கிறார். அருகிலேயே சீதையும் அமர்ந்திருக்கிறாள். 2 பேரையும் பார்த்தாலே நல்ல ஜோடி பொருத்தம் சுவாமி. இவனுக்கு இவளை விட்டா சரியான மனைவி இருக்க முடியாது, சீதைக்கு ராமனை விட்டால் வேறு கணவன் சரியாக இருக்க முடியாது. அப்படி எல்லா விதத்திலும் பொருத்தம். நல்ல பிறப்புன்னு பார்த்தால் 2 பேரும் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர்கள். நடத்தைன்னு பார்த்தால் அவ்வளவு அழகான ஒழுக்கம் 2 பேருக்கும் உண்டு. குணங்கள்னு பார்த்தால் மக்களுடைய முன்னேற்றம், ஆனந்தமே தங்களுக்கு வாழ்வு என்று வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய அழகுன்னு பார்த்தாலும் ஒப்பு 2 பேருக்கும். இவருக்கு அவரு சளைச்சவர் கிடையாது, சீதைக்கு ராமனும் குறைந்தவர் கிடையாது. அப்படி எல்லா விதத்திலும் பொருத்தமாக அபிமத அனுரூப தம்பதிகள்னு தெரிவிப்பார்கள். உலகத்திலும் எத்தனையோ பேர் கல்யாணம் நடக்கிறது.
பார்த்தா உருவ ஒற்றுமையே சில இடத்துல இருக்காது. மனசு நன்னா ஒத்து போகலாம், ஆனால் கணவன் 7 அடி இருப்பார், மனைவி 4 அடி இருந்தானா பொருத்தமாக இருக்குமா? இருக்காது. சில இடத்துல பார்த்தா ரொம்ப பொருத்தமாக இருக்கும், இவனுக்கென்றே இவள் வைத்து பிறந்திருப்பாளோன்னு தோணும். ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அவள் கிழக்க பார்த்தா இவன் மேற்கு பார்ப்பா. அவள் போகணும்னு சொன்னால் மனைவி போகக்கூடாதுன்னு சொல்லுவா. உன்னை மனைவி பண்ணணும்னு சொன்னால் கணவன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். இப்போ மனசு ஒத்து போகாமல் இருக்கும். ராமனுக்கு சீதைக்கு அப்படி கிடையாது. மனதும் ஒத்துப்போய் இருந்தது, உருவமும் ஒத்துப்போய் இருந்தது. அதனால தான் திவ்ய தம்பதிகள்னு அவர்களை அழைக்கிறோம். நாம உலகத்துல தம்பதிகள், திருமணமானவர்கள் எல்லாம் தம்பதிகள் தான். பகவானும் பிராட்டியும் திவ்ய தம்பதிகள் என்றால் ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டு அவ்வளவு இணக்கத்தோடு நடந்தார்கள். பிரியாது சீதா ராமஸ்ய தாராஃப் பிதிருகிருதா இதி ரூபாது குணாது ரூபகுணாச்சைவ பிரீத்திஹி பூயோதிவர்த்ததே என்று வால்மீகி சொல்லுகிறார். முதல்ல கணவன் மனைவியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தாரோ இல்லையோ, வரும்பொழுது சீதை நடத்துல ராமனுக்கு அன்பு உண்டா கிடையாதா? எப்பவுமே ஒரு கல்யாணம் ஆறுது, கல்யாணமான பிறகு அந்த பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டு காதலித்து அன்போடு வாழ வேண்டும். எப்படி சுவாமி காதல் பிறக்கும்? முதலில் அன்பு எப்படி ராமனுக்கு பிறந்ததுன்னு சொல்லுகிறார். பிரியாது சீதா ராமஸ்ய தாராஹா பிதிருகிருதா இதி. ராமனுக்கு பெரிய ஆனந்தம் என்ன தெரியுமா? இந்த பெண்ணை நானாக தேடி திருமணம் செய்து கொள்ளவில்லை, என் தகப்பனார் தசரதன் பார்த்து பண்ணி வச்ச பொண்ணு, அவர் பார்த்து மேற்பாவில் நடந்த கல்யாணம் அல்லவா? அதனால சீதையின் இடத்துல ராமனுக்கு ரொம்ப அன்பு உண்டாம். அவள் வந்த பிறகு அவளுடைய திருமேனி அழகு, அவளுடைய நல்ல குணங்கள், இதை பார்த்து பார்த்து அவர்களுக்குள்ள அன்பு வளர்ந்தது என்று வால்மீகி தெரிவிக்கிறார். 12 ஆண்டுகள் இந்த அந்தப்புரத்தில் ராமனும் சீதையும். ராமனுக்கு கல்யாணமாகும் போது வயசு 12. அதுக்கப்புறம் 12 ஆண்டுகள் இந்த கனக பவனத்தில் தான் ராமன் வாழ்ந்து வந்தார். 25 வயதாகும் பொழுதுதான் ராமனுக்கு முடிசூட்டலாம் என்று ஆராயத் தொடங்கினார்கள். அப்பதான் கைகேயி வரம் கேட்டால் ராமன் புறப்பட்டு காட்டுக்கு போனார். அப்ப 12லிருந்து 24 வரை 12 ஆண்டுகள் சமாத்வாதச தத்ராகம் ராகவஸ்ய நிவேசனே புஞ்சானா மானுஷான் போகான் சர்வகாம சமிருத்தினி என்று சீதை ஆனந்தமா சொல்லிக்கிறார். 12 ஆண்டுகள் ராகவஸ்ய நிவேசனே, ராகவனுடைய வீட்டில், அவனுடைய அரண்மனையில் நானும் ராமனும் ஆனந்தமாக 12 ஆண்டுகள் இருந்தோம். இது சீதை சொல்ற வார்த்தை. எனது ராகவன் யார சொல்றார்? நமக்கு ராகவன் கேட்டாலே ராமன்னு தோணும். சீதை ராமனை பத்தி இந்த இடத்துல பேசவே இல்லை. ராகவன் ரகுகுலத்தில் பிறந்தவன் என்று தசரதனை இந்த இடத்துல சீதை குறிப்பிடுகிறாளாம். வேணும்னு குத்தி காட்டுறா. தசரதன் உயிரோடு இருக்கும்பொழுது நானும் ராமனும் கவலையே இல்லாம ஆனந்தமா 12 ஆண்டுகள் இருந்தோம். இன்னைக்கு தசரதன் இல்லையா, அதனால தான் நான் அசோகவனத்துல கஷ்டப்படுறேன்னு சீதை சொல்றா. இன்னைக்கு மட்டும் எங்க மாமனார் உயிரோடு இருந்திருந்தால் நான் 10 மாசம் இல்லை 10 நிமிஷம் கூட என்னை இந்த இடத்துல விட்டு வச்சிருக்க மாட்டார். ராமன் என்னதான் பண்ணாலும் சுமார் தான். தசரதன் அளவுக்கு ராமனுக்கு பெருமை கிடையாது. அதனால தான் 10 மாசம் நான் கஷ்டப்படுறேன். என் மாமனார் இருந்திருந்தால் இப்படி அனுமதித்திருக்க மாட்டார்னு கர்வத்தோடு சீதை பேசுகிறாள். சமாத்வாதச தத்ராகம் ராகவஸ்ய நிவேசனே, எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு இந்த பவனத்திலே நாங்கள் வாழ்ந்தோம் என்று சீதை கூறுகிறாள். அப்படி 2 பேருக்குமான ஒற்றுமை. சூரியனைப் போல ராமன், சூரியனை விட்டு பிரியாத கிரணங்களைப் போல சீதை. அழகான தொடர்பு பாருங்க, சினர்ஜின்னு சொல்லுவா. சூரியன் கிரணங்கள் இல்லாமல் இருந்தால் நமக்கு சூரியனால பயனே கிடையாது. கிரணங்கள் இருந்தால் தானே சூரியனால் நமக்கு பயன். அதை போல ராமன் சீதை இல்லாமல் போனால் நமக்கு பயன்படவே மாட்டார். சரி சுவாமி, அப்ப ராமனே வேண்டாம், சீதை மட்டும் போருமேனால் சூரியன் இல்லாமல் கிரணங்கள் என்னைக்குமான் இருக்குமா? சூரியன் அழிஞ்சு போயிடுத்து கிரணங்கள் மட்டும் வீசுகின்றனன்னு சொல்ல முடியுமா? கிரணம் தான் சூரியன் நம்பித்தான் இருக்கும். ஆனா சூரியனுக்கு கிரணத்தால தான் பெருமை. அதை போல ராமனுக்கு பெருமையெல்லாம் சீதையால தான். ஆனா சீதை ராமனை விட்டு பிரிந்து தனியா இருக்கவே முடியாது. இப்படி ஒரு அழகான உறவு இந்த கனகபவனத்திலே அவர்களுக்கு இருந்தது. பல கதைகள், இங்கு நடந்த கதைகள்னு வால்மீகி பல விஷயங்களை சொல்றார். கைகேயி ராமனை அழைத்தனுப்பினாள், நீ காட்டுக்கு போ என்று அவனுக்கு ஆணையிடுவதற்காக. சுமந்திரன் தான் வந்து ராமா உன்னை கைகேயும் தசரதனும் அழைக்கிறார்கள் என்று சொல்லி அழைச்சிட்டு போறார். அப்ப ராமன் சீதையோடு கூட அந்தப்புரத்தில் அமர்ந்திருக்கிறார். வாசல்ல சுமந்திரன் வந்து அழைக்கிறான். அழைத்தவுடனே ராமன் எழுந்திருந்து போகணுமோ இல்லையோ, தனியா போகலையாம். ஆத்வாரம் அனுவவ்ராஜ பதிசம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷணா ஆத்வாரம் அனுவவ்ராஜ மங்களான்யபிதத்யுஷி என்று வால்மீகி பாடுகிறார். ராமன் வாசல் வரைக்கும், அந்தப்புரத்தினுடைய வாசல் வரைக்கும் நடந்து போறச்சே பின்னாடியே சீதை நடந்து வந்தாளாம்.
வாசலுக்கு வந்து, ஏன்னா சீதைக்கு பிரிவு தாங்க முடியாது, ஐயோ ராமன் விட்டுட்டு போறாரேன்னு சீதைக்கு வருத்தம். அப்ப ராமன் என்ன பண்ணார், தன் தோளில் இருந்த மாலையை கழட்டி சீதை தோளில் போட்டு, இந்த மாலையோடு ஒரு 10 நிமிஷம் இரு, நான் போய் தசரதனை பார்த்து விட்டு வந்து விடுகிறேன், என்னை பிரிஞ்சுதான் நினைத்து கொள்ள வேண்டாம், இதோ என் மாலையை வைத்துக்கோன்னு பெரிய சம்மானம், ஒரு பெரிய பரிசு கொடுத்தாரா ராமன். தன்னுடைய மாலை எடுத்து சீதைக்கு போட்டுவிட்டு மேல ராமன் புறப்பட்டு சென்றார் என்று ஒரு இடத்துல சொல்றார். அடுத்து ராமன் வெளியில வந்தவுடனே அங்கிருந்த மக்கள், அந்தப்புறம்னு சொன்னால் அங்கு காவலாளிகள் இருப்பார்கள் அல்லவா, பணியாளர்கள் இருக்க வேண்டும். ராமனுக்கு ஏதாவது வேணும், சீதைக்கு ஏதாவது தேவை என்றால் உடனே ஓடி போய் எடுத்து கொடுப்பதற்கு ஆள் வேண்டும். ஆனா இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. கணவன் மனைவி, சின்ன இப்பதான் புதிதாக கல்யாணமான தம்பதிகள் ராமனும் சீதையும், அவர்கள் இருக்கும் ஒரு இல்லத்தில், ஒரு அந்தப்புறத்தில் யாரை வேலைக்கு வைக்கிறது? ஆண்கள் எல்லாம் வச்சா அவர்கள் கண்ணு எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த குழந்தைகள் 2 கணவன் மனைவி எப்படி இருப்பார்கள், என்ன பேசுவார்கள், எப்படி நடப்பார்கள்னு தெரியாது. அப்ப யாரை பணிக்கு வைக்கலாம்னு நன்னா யோசித்து தசரதன் நன்னா முடிவெடுத்தாராம். தத்திர காஷாயினோ விருத்தான் வேத்திரபாணீன் ஸ்வலங்கிருத்தான் ததர்ஷ விஷ்டிதான் துவாரி ஸ்திரியக்ஷான் சுசமாஹிதான் என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ராமன் வெளியில வந்தாரே அந்தப்புறத்திலிருந்து, பார்த்தா எல்லாம் வயசானவர்கள். 90 வயசு ஆனால்தான் ராமனுடைய அந்தப்புறத்துல வேலை கிடைக்குமா. ஏன்னா வேலைக்காரர்கள் பணியாளர்களே சின்ன வயசா இருந்தா அப்ப அந்தப்புறத்துல கணவன் மனைவி ஒரு மாதிரி இருக்கிறச்சு அவருக்கு கஷ்டமா இருக்குமோ இல்லையோ. அதனால 90 வயசானவர்களைத்தான் அந்த இடத்துல வேலைக்கே வைப்பானாம். காஷாயனஹா, எல்லாரும் காஷாய வஸ்திரம் அணிந்தவர்கள்னு வால்மீகி சொன்னார். காஷாய வஸ்திரம்னா சன்னியாசிகளா? சன்னியாசிகளை போய் அந்தப்புறத்துல யாரான வேலைக்கு வைப்பாளான்னா சன்னியாசிகள்லாம் கிடையாது, நன்னா இல்லற வாழ்க்கையில் இருந்தவர்கள் தான். அப்புறம் வேஷ்டியே சுவாமி காவி நிறத்தில் இருக்கு என்றால் ராமனையே பார்த்து கொண்டு அவன் எப்போ அழைப்பானோ என்றே எதிர்பார்த்து கொண்டு வீட்டுக்கே போகிறது கிடையாது, சரியா குளிக்கிறது கிடையாது, எந்த துணியை துவைக்கிறது கூட நேரம் கிடையாது. அதனால துணியில அழுக்கு படிஞ்சு காவி வண்ணமா எடுத்தான். வெள்ளை வேஷ்டி தான் ராமனுக்கு காத்திருந்து அவனையே பார்த்து கொண்டதுனால தங்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. அதனால உடலெல்லாம் காவி வண்ணமாக வேஷ்டி ஆகிவிட்டது. வேத்திரபாணின் ஸ்வலங்கிருத்தான். அடுத்து சொன்னார், வேஷ்டி மட்டும்தான் காவி வண்ணத்தில் இருக்கு, உடம்புல நன்னா அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், குங்குமப்பூ சந்தனம் இதெல்லாம் உடம்புல தடவி இருக்கிறார்கள்னு வால்மீகி சொன்னார். உடனே நமக்கு சந்தேகம் வரும், சுவாமி குளிக்கிறதுக்கே நேரம் இல்லை, உடம்பெல்லாம் வேஷ்டி எல்லாம் அழுக்கா இருக்குன்னு சொன்னீர், இப்போ அலங்காரம் மட்டும் எப்படி செய்து கொண்டார்கள்? அதுக்கு மட்டும் நேரம் கிடைச்சுதானால் அது அவர்கள் செய்து கொண்ட அலங்காரமே கிடையாது. ராமன் தினமும் அந்தப்புறத்தில் குளித்து விட்டு அலங்காரம் பண்ணிப்பாரா? செய்து கொண்டு வெளியில வந்த உடனே இந்த பெரிய வயசானவர்கள், சின்ன வயசுலேருந்து தன்னை தூக்கி வளர்த்தவர்கள், வயோதிகர்களை பார்த்த உடனே ராமனுக்கு ரொம்ப ஆனந்தம். அப்படியே அவர்களை நன்னா கட்டி அணைத்து கொள்வாராம். அப்ப ராமன் அரசன் தானே, சந்தனம் குங்குமப்பூ பச்சைக்கல் புற எல்லாம் அணிந்திருப்பாரா? இவள் தோல்ல இருந்த சந்தனம் எல்லாம் அந்த வயோதிகர்கள் தோல்ல ஈசிடுமா. அதை பெரிய அலங்காரமா அவர்கள் நாள் முழுக்க அழிக்காம அப்படியே வச்சுருப்பாளாம். ஒரு ராமனுடைய தோல்ல இருந்த சந்தனம் என் தோல்ல பட்டிருக்கு அப்படின்னு ஆதரத்தோடு வைத்திருப்பார்களாம். அப்படி பார்த்து சீதனையும் ராமனையும் காத்து வந்தார்கள். இதெல்லாம் நடந்தது இந்த கனக பவனத்தில் தான். இது ஒரு புறம். ஆனந்தமான கதையெல்லாம் முடிஞ்சு போச்சா? கனக பவனத்தினுடைய பெரிய ஒரு அங்கணம் இருக்கு, கோர்ட்யார்ட்னு சொல்றாளே, அங்க வெளியில வந்தோம்னா ஒரு சின்ன 4 கால் மண்டபம், அதுக்குள்ள ராமனுடைய பாதுகைகள் பதிக்கப்பட்டுள்ளன. இது எதுக்கு இங்க இருக்குன்னால், இந்த இடத்துல தான் ராமன் தேர் ஏறி காட்டுக்கு போன இடம். சுமந்தனுடைய தேர் வந்து நிற்கிறது, ராமன் தேரில் ஏறி போறார். அது நடந்ததும் இதே இடம். ஊர் மக்கள் முழுக்க அழுதுன்றிருக்கா, ராமனை விட்டு போக வேண்டியிருக்கே, பூமருவு நெருங்கன்னி புன்சடையா புனைந்து பூந்தொழில் சேரல்கொல் காமரிழில் விடருடுத்து கலனணியாது அங்கங்கள் அழகுமாறி. தசரதன் புலம்பர, நன்னா மகுடம் கிரீட்டம் வைக்க வேண்டிய தலைமுடியை நீ ஜடமுடியாக சுத்தி கொண்டிருக்கிறாய், பட்டு வஸ்திரம் அணிய வேண்டிய இடுப்பில் மாந்தோல் மரவுரி தரித்திருக்கிறாய். நான் தான் காட்டுக்கு போனேன், எனக்காச்சு வயசு 60,000, நான் காட்டுக்கு போக வேண்டிய நேரத்தில் நீ போகிறாயே, நான் காணமே மிக விரும்பி போகின்றேன் என்று பாடுகிறார். அப்படி கனகபவனத்தில் ஆனந்தமாக வாழ்ந்த காலமும் உண்டு. கனகபவனத்திலிருந்தான் ராமன் புறப்பட்டு காட்டுக்கும் போனார். இது ஒவ்வொன்றுக்கும் சான்றாக இன்றைக்கும் கோவில்களும் சரித்திரங்களும் அமைந்துள்ளன. இந்த கனகபவனத்தையும் சேவித்துக் கொண்டோம். சுவாமி சுத்தி வருகிறே, இன்னும் ஜென்மபூமியே கண்ணில் காட்டலையே, ராமன் அவதரித்த தலத்தை தரிசிக்க வேண்டாமா? அடுத்த பகுதியில் ராம ஜென்மபூமியை தரிசிப்போம்.